ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது வரைக்கும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு, அண்ட் தென் அதோட ட்ரெண்ட் அனாலிசிஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ், அதாவது மினிமம் நம்மளுக்கு ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் கூட பேசிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான ஒவ்வொரு வருஷத்துலேயும் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அப்படி ஈஸியாக வரும்போது நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பேசிக்கான கொஸ்டின்ஸை வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு போட்டியை தீர்மானிக்கும். யார் உள்ளே இருப்பாங்க, யார் வெளியே போகிறாங்க அப்படின்றது அதில் தான் வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அந்த சிம்பிளான கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கான டீட்டெயில்டு வீடியோ அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2026 எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இது வழியாக பார்க்கலாம். 2009 உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே நம்மளுக்கு ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸை கண்டிப்பாக விட முடியாது. 2024 as low as 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. பட் அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு 2025 படிக்காமல் போனவங்களுக்கு அது ஒரு பிக் ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு, விச் இஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். யார் வந்து உள்ளே இருப்பாங்க, யார் வந்து வெளியே போகிறாங்க அந்த காம்படிஷன் விட்டு அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவும் சில வருஷத்தில் இது இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படிலாம் படிக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம விடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 15-16 வருஷத்தில் நம்மளுக்கு மொத்தம் 134 கொஷின், 134 கொஸ்டின்ஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. அப்போ இதோட வெயிட்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மாடர்ன் ஹிஸ்ட்ரியை படிக்காமல் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குள்ளே போகக்கூடாது. அண்ட் இப்போது உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் சொல்வேன். ஸோ அதிலலாம் வந்துட்டு பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த பேசிக் கொஸ்டின்ஸை வந்துட்டு கரெக்ட் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ we will see. இப்போ இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ தீம்ஸை நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, எந்த மைக்ரோ தீம்லேருந்து அதிகமான கொஷின் வந்திருக்கு, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மைக்ரோ தீம்லாம் மோர் தென் 20 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த 16 இயர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு அந்த வெயிட்டேஜ் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த மைக்ரோ தீம்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட் பர்சனாலிட்டிஸ். அப்போது ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இருந்த பர்சனாலிட்டிஸ் பற்றி நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தியாக இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கலாம், ஆனி பெசண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டிஸ், அவங்க எந்த மாதிரியான ஐடியாலஜி ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட மூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. இப்போ ஆனி பெசண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குது. மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான மூமெண்ட்ஸை குரோனாலஜி வைஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஒவ்வொரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட டைம் லைன் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து தெரிஞ்சிருந்தா சம்டைம்ஸ் ஆப்ஷன் எலிமினேஷனில் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில லீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ராஜாராம் மோகன் ராய்லாம் எப்போ இருந்திருப்பாங்கன்னா 18th century அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பட் மகாத்மா காந்தி வந்துட்டு நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ள ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனாக உள்ள நுழையிறதே நம்மளுக்கு சம்பாரன் சத்தியாகிரகாக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வராங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்லைன் ஃப்ரேமிங் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எந்த டைமில் இருந்திருக்கு, அண்ட் தென் வந்துட்டு எந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் வந்து அவங்களோட
மூமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா பேன் இந்தியாவாக இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு அங்கங்கே வந்து இப்போ சின்ன சின்ன ரீஜியனில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சில சில பேக்கெட்ஸில் இப்போ வந்து பெங்கால்லையே வந்துட்டு நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். அண்ட் தென் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் சில மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும், பாம்பே ப்ராவின்ஸில் சில மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காகவும் எந்த ரீஜியனில் இருந்து அந்த பர்டிகுலர் லீடர் வந்திருக்காங்க, ஆர் வெதர் அவங்க வந்து பேன் இந்தியா லெவலில் வந்திருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் 1885ல் நம்மளுக்கு ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருந்தது, கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அண்ட் தென் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரூல் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்காது. ஸோ அப்போ இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படி வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், இந்தியன் மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்பேன்ஷன், அவங்களோட நம்பர்ஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறையா வந்துட்டு இந்தியன்ஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வயராஜ் கேட்டிருப்பாங்க, செல்ஃப் ரூல் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்குனே தனியாக கான்ஸ்டியூஷன் வேணும், எங்களுக்குன்னு இண்டிபெண்ட் இந்தியா வேணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் வந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்ஸு, இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸு, அதுக்கப்புறம் மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான வரிசையாக நீங்கள் குரோனாலஜியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் எல்லா இடத்துலையும் அதோட அசோசியேட்டட் ஈவெண்ட்ஸ், எதனால் அந்த ஆக்ட் வந்து வருது அப்படின்ற விஷயம் வரைக்குமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி குட். அண்ட் தென் வந்துட்டு பிரிட்டிஷ் பாலிசிஸ், என்னென்ன பாலிசிஸ்லாம் போட்டு இந்த ஃப்ராக்மெண்டடாக, இந்த லேட்டர் முகல்ஸில் ஃப்ராக்மெண்டடாக இருந்த இந்தியாவை அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஓவர் தி பீரியட் பிரிட்டிஷ் இந்தியாவாக உருவாக்கி அவங்க வந்து எப்படி வந்து என்னென்ன பாலிசிஸ்லாம் போட்டு ட்ரெயின் ஆஃப் வெல்த் பண்ணாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு ஃபென்ஸ் பாலிசி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்சிடரி அலையன்ஸ், இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க, எந்த டைம் பீரியடில் கொண்டு வந்தாங்க, எந்த ரீஜியனில் கொண்டு வந்தாங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். பட் இதுலேயே வந்துட்டு நீங்கள் நிறையா நேரத்தை செலவிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு போர்ட் என்ன, அவங்களோட அதர் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட நேமு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் யார் வந்தா, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் 1498 வந்தாங்க. தென் யார் வந்தா, அந்த மாதிரியான குரோனாலஜி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஸ்லோவாக அவங்களுக்குள்ளே நடந்த அவங்களுக்கும் இந்தியன் ரூலர்ஸ்க்கும் நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இன்னொரு யூரோப்பியன் பவருக்கும், 2 யூரோப்பியன் பவருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை, யார் வந்துட்டு இந்த ஏரியா வந்து தன்னோட கைக்குள்ளே எடுத்துக்க போகிறா அப்படின்ற அந்த வார்ஸ் வந்து நிறையவே நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் மூமெண்ட்ஸ் 1927 to 32, இதற்குள்ளே நடந்த நேஷ்னல் மூமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நான் காங்கிரஸ் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்வயராஜ் பார்ட்டி, இந்த மாதிரியான நான் காங்கிரஸ் பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு என்னென்ன, அதோட லீடர் யார், ஃபவுண்டர் யார், யார் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் அண்ட் சோஷியல் ரீஃபார்ம். இப்போ வந்துட்டு 18th century 19th century ஸ்டார்டிங்லலாம் அவங்களுக்கு வந்து நிறைய சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். அந்த சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்டோட பேர் என்ன, அது எந்த இயரில் வந்தது, அதை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணா, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக எதுவும் வந்துட்டு ஜேர்னல்ஸ் இருக்கா, எதுவும் ஆக்ட் பாஸ் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீஜினல் கிங்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பெங்கால் மூமெண்ட், சுதேசி பாய்காட் மூமெண்ட், அண்ட் தென் பிரிட்டிஷ் பாலிசிஸில் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் மூமெண்ட், கிரிப்ஸ் மிஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குவிட் இந்தியா மூமெண்ட், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டமில் வந்து ரயத்வாரி, மஹல்வாரி,
ஜமீன்தாரி சிஸ்டம்ஸ் பற்றி நீங்கள் அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, எந்த ரீஜியனில் இருந்தது, எந்த இயரில் இருந்தது, அதோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட்ஸில் வந்து ட்ரைபல் மூமெண்ட்ஸ் அண்ட் பெசன்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இருக்குது, ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் இருக்குது, சத்தியாகிரகா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 17 மைக்ரோ தீம்ஸ் இருக்குது. இதை பற்றியான பேசிக்கான இன்ஃபோ வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா யூ வில் பி இன் அ குட் பொசிஷன் டு ஹேண்டில் மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ். ஓகே, இதுலையுமே ஃபோக்கஸ் ஏரியா இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கும்போது, இந்த மைக்ரோ தீம்ஸ்லாம் படிக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வார்ஸ், அதாவது பேட்டில் ஆஃப் பக்சராக இருக்கட்டும், பேட்டில் ஆஃப் பிளாசி, ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார்ஸ், ஆங்கிலோ சீக் வார்ஸ், ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ், அந்த வார்ஸை வந்து எந்த வைசிராய் அல்லது கவர்னர் ஜெனரல் வந்து எடுத்து பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வார்ஸு, கவர்னர் ஜென்ரல்ஸ், அண்ட் தென் வந்துட்டு இந்த கிங்ஸ்க்கும் கவர்னர் ஜென்ரல்ஸ்க்கும் நடந்தது, இயரு, அதில் அந்த வார் வந்துட்டு எந்த ட்ரெட்டி மூலியமாக வந்து கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்ஸு, இந்த மாதிரியான ஆக்ட்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கணும். அந்த ஆக்ட்ஸ் போடப்பட்ட காலத்தில் எந்த கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க, அல்லது கவர்னர் இருந்தாங்க, அல்லது வைசிராய் இருந்தாங்க அப்படின்றதும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஆக்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 1772 நம்மளுக்கு வந்து ஆக்ட்ஸ் வருது, டில் 1947 வரைக்கும் வருது. ஸோ அதோட டெசிக்னேஷன் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு போடும்போது கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டில் வரும்போது நம்மளுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அல்லது வைசிராயின்னு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓரளவு உங்களுக்கு டைம் லைன் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கவர்னர் ஜெனரல் ஆர் வைசிராய்ஸ் அவங்க கூட என்ன ஈவெண்ட்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருந்தது. இப்போ லார்ட் ரிப்பன் இருக்கும்போது வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கொஷின்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல அந்த வேர்ட்ஸை வந்து ஒழுங்காக பார்க்கணும். இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா இல்லை ரிப்பீல் பண்ணாங்களா அந்த டைமில். இப்போ சைமன் கமிஷன் எந்த ஒரு வைசிராய் இருக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து சூரத் ஸ்பிளிட் இருக்கும்போது எந்த வைசிராய் இருந்தாங்க, எந்த கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் அண்ட் தென் அப்போது இருந்த வைசிராய்ஸ் ஆர் கவர்னர் ஜெனரல்ஸ் யார் அப்படின்ற ஓரளவு ஒரு ப்ராட் பிக்சர் இருந்தாலே போதும்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃபவுண்டிங் லீடர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ்க்கு முன்னாடியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்து ஆர்கனைசேஷன் இருந்தது. இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இருந்தது, பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் இருந்தது, இந்தியன் அசோசியேஷன் இருந்தது. இந்த மாதிரியான நிறையா வந்துட்டு நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முன்னாடியே இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அங்கங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்வராஜ் பார்ட்டி, சுதந்திரா பார்ட்டி, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உருவாயிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த இயர் ஃபவுண்டிங் லீடர்ஸ் யாருன்னு பார்த்துக்கணும். அந்த இயர் அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் ஆல் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ் அண்ட் தென் அதோட ஆத்தர்ஸ் எடிட்டர்ஸ் யார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். காங்கிரஸ் செஷன்ஸ், அதோட இயர், பிரசிடென்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து 1885 ஃபஸ்ட்டு பாம்பே செஷன் நடந்தது, WC பானர்ஜி இருந்தாங்க. அப்போ வந்து அது வந்து என்னது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செஷனாக இருந்தது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நீங்கள் காங்கிரஸ் செஷன், அதோட இயர், அதோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க, ஈவெண்ட்ஸ் என்ன ஈவெண்ட்ஸ் அதில் அசோசியேஷன் ஆயிருந்தது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரைபல் மூமெண்ட்ஸ் வந்து ஓரளவு ட்ரைபல் மூமெண்ட்ஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் யார் வந்துட்டு லீடர், அப்போ சாந்தல் ரிபனியன், சித்து அண்ட் கண்ணா, அந்த மாதிரியான அதோட யார் வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க, எந்த ரீஜியனில் வந்துட்டு இருந்தது, சோட்டா நாக்பூர் ரீஜியனில் இருந்ததா, இல்லைனா பெங்கால் ப்ராவின்ஸில் இருந்ததா, இல்லை மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருந்ததா, இல்லை வந்துட்டு நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருந்ததா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பெஷன் மூமெண்ட்ஸ் சேம். அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, அசோசியேட் பர்சன் யார், எந்த இயரில் நடந்தது, எந்த காரணத்துக்காண்டி அந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மூமெண்ட்ஸ், இயர் அண்ட் தியர் ஃபவுண்டர். நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அது
வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டே வந்து ஒரு மூமெண்ட் தானே. ஸோ அது என்ன இயர் 1916 அண்ட் 17. ஸோ அதோட ஃபவுண்டர் யார், இந்தியாவில் ஃபவுண்டர் யார், எந்த ரீஜியனில் வந்து இருந்தாங்க. இப்போ ஆனி பெசன்ட்டுமே வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பாலகங்காதர் திலக்குமே பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்கு வந்துட்டு அதிகமான ஏரியா இருந்தது அப்படின்றதையும் கேட்பாங்க. இப்போ அனி பெசன்ட் வந்துட்டு பேன் இந்தியாவாக போயிருப்பாங்க. அண்ட் தென் கங்காதர் திலக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அங்கே மகாராஷ்டிரா ரீஜியன்ஸில் மட்டும், பாம்பே ப்ராவின்ஸில் மட்டும் சில ஏரியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைன்யூட் டீட்டெயில்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தீம் வைஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்துட்டு மெக்காலே மினிட், உட்ஸ் டிஸ்பேட்ச், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த என்னென்ன காலேஜ் வந்து கொண்டு வந்தாங்க, அது யாருக்கான இம்பார்ட்டண்ட்டாக சில காலேஜஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜஸையும் நம்ம பார்க்கணும். சிவில் சர்வீசஸோட ஒரு க்ரொனாலஜி, அதாவது எப்படி வந்துட்டு ஆரம்பித்தது, அதுலேருந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் எப்படி உருவாக்கி இந்தியன்ஸ்க்கு அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, ஓவராலாக ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரியணும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வந்துட்டு வி ஹாவ் க்ரொனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வி ஹாவ் டு அரேஞ்ச் இன் க்ரொனாலஜிக்கல் மேனர். இப்போ 4 ஈவெண்ட் நம்மளுக்கு சேர்த்து தந்துட்டு அதில் வந்துட்டு எது க்ரொனாலஜியாக அரேஞ்ச் பண்ணுங்கள், க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்மளுக்கு கேட்குறது உண்டு. நம்மளுக்கு க்ரொனாலஜி தெரிஞ்சதுன்னா சப்போஸ் வந்து ஆப்ஷனல் எலிமினேஷன்லேயும் அது வந்து பெரிய ரோல் வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணும். ஸோ ஓவராலாக இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் என்சிஆர்டி ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடுவோட 11th புக்கில் லாஸ்ட் சில சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் அதோட 12th ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு, ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் நம்மளுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆல்சோ இன்க்ளூட் ஆகுது இல்லையா. ஸோ வந்து அதில் எந்த லாஸ்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட முடியுது அப்படின்றத செக் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து என்சிஆர்டியும் நீங்கள் படிக்கலாம். பட் மஸ்ட் ரீடுன்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3 இருக்கும். ஸோ அது வந்து படிச்சுக்கோங்க. ஓல்டு என்சிஆர்டிக்கு பதிலாக நீங்கள் டிஎன் தமிழ்நாடு புக் படித்தாலும் சரிதான். பட் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ப்ளஸ் இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம் ஸ்பெக்ட்ரமும் நீங்கள் படிக்கலாம். பட் இட்ஸ் லிட்டில் பிட் ஹெவி, பட் வி கேன் மேனேஜ் இட். ஓகேவா? ஓரளவு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா வி கேன் ஆல்சோ ரீட் ஸ்பெக்ட்ரம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து வீடியோவாக போடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.